இங்கே பாருங்கள் எவ்வளோ கர்வாட், கர்வாடு, ஃபுல்லாக கர்வாடு. ரோடு இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு. நாங்கள் ரோடு வந்து இது ஃபுல்லாக பீச் மாதிரி காட்டுதில்ல, ஆனால் இது வந்து ஃபுல்லாக பீச் கிடையாது. ரோடு இன்னும் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டாண்டு போடாமலே வண்டி நிற்குது. இப்போ இந்த பையன் வந்து என்னோடய வீடியோ ஏற்கனவே பார்த்துருக்கான். அதனால் வந்து இப்போ அவனே எடுக்க போகிறான்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு, லக்கேஜும் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த கொடியாங்கரை பீச் போகிறோம். 254 கிலோமீட்டர்ஸ், 4 hours 56 minutes காட்டுது. ஸோ இன்க்ளூடிங் லஞ்ச் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி கிளம்பலாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12:30 ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5:30க்கெலாம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும். 5:30க்கெலாம் ரீச் ஆகினா மட்டும்தான் வந்து நம்மளால் கொஞ்சம் நேரம் பீச்சில் ஓட்ட முடியும். ஏன்னா அங்கேருந்து வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5:30, 6க்கு போனால் கூட 6:30 வரைக்கும் ஓட்டலாம், பீச்சில் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நேற்று ஃபுல்லாக வந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி கிளைமேட் வச்சு செய்து வெயில். காலையிலே 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வெயில் வந்துட்டார். இன்றைக்கி போன 5 நாள் வந்து தொடர்ந்து வந்து பயங்கர மழையாம் இங்கே ராமேஸ்வரத்தில். இன்றைக்கி தான் வெயில் அடிக்குதான். வந்துட்டோம்ல, வந்தால் வெயில் அடிக்க தேவையில்ல. ஆனால் நேற்று ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜாலியாக மலையில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை வந்து ஸ்லோ ஆகிடுச்சா, அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரைட், பாம்பன் பாலம் என்ட்ராயாச்சு. போட்டு நிறைய போட்டிருக்கீங்களே, எல்லாம் அனாமத்தான் இருக்குதப்பா. அந்த ஹெல்மெட்டில் அந்த ஒரு ரப்பர் தொங்கிட்டு கிடந்ததில்ல, 5 ரூபா ஃபெவிக்யூக் வாங்கினேன். நல்லா சுற்றி வர போட்டு நல்லா ஒட்டி நல்லா காய விட்டாச்சு. ஃபெவிக்யூக் காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அந்த ரப்பரும் ப்ளஸ் ஹெல்மெட் ஷெல்லில் ஒட்டுறதுக்கு அப்படியே கம் போட்டு ஒட்டிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்பா அந்த கம்மோட பெரிய போராட்டம். எத்தனை கப்பல் இருக்குது? இது அப்படியே ஒரு சீனரி வால்பேப்பர் எடுக்கலாங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். வால்பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ட்ரெயின் ட்ராக்கு பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது, அருமையாக இருக்கா? அப்படியே இது ஒரு வால்பேப்பர் இப்போ அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், டெஸ்க்டாப்பில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்? ட்ரெயின் ட்ராக் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் ஏதோ ட்ராக் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2-way ட்ராக் அந்த மாதிரி எதாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ராட் கேஜி மீட்ரு கேஜின்னு வாங்கலை, அந்த மாதிரி ஏதாவது வேலை நடக்குதோ தெரில. நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் போய்ட்டு அங்கேருந்து ஏதாவது ஃபோட்டோ எடுப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கர்வாட், கர்வாடு, ஃபுல்லாக கர்வாடு, ஏகப்பட்ட கருவாடு குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த சைடு இருக்கிற போட்லாம் வேறு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிற போட்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கிற போட்லாம் ஏதோ கூடாரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஏதோ ஆம்புலன்ஸ்லாம் நிற்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களா? ஆமாங்க, எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. நம்மளும் ஃபோட்டோஸ் எடுப்போமா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாலத்தில் வந்து சென்ட்ரலில் பாம்பன் பாலத்தில் சென்டரில் பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்களா எப்படி தென்னை மரம், அப்படியே கடல், செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். சூப்பராக இருக்குங்க, நல்லா செம்ம காற்றடிக்குது. இதில் ஆடியோ எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. இந்த ஹெல்மெட்டில் வேறு அந்த ரப்பர் பிடிச்சிருந்ததில்ல, ஃபுல்லாக விண்டு ஃபுல்லாக அடிச்சு தள்ளுது. அதுலேயும் ஆடியோ எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல இந்த பாலம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே பாருங்க நின்று மாங்காலாம் வைக்கிறாங்க இது பாலத்து மேலேயே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்திலிருந்து கிளம்புகிறோம். இப்போ வந்து என்னென்னா டைம் வந்து 12:57. ஸோ 1 o'clock. இப்போ டைமு 3 o'clock தான் வண்டி ஆல் டயத்தோட.
ஏன்னா வண்டிக்கு டேங்க்கும் ஃபில் பண்ணியாச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 3 o'clock தான், 2 hours நான் ஸ்டாப் ரைடு. மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 620 ஓடி இருக்கா, 720, 740, 120 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் வச்சு தான் இப்போ ஓட்ட போகிறோம். 120 கிலோமீட்டர்ஸை வந்து 2 hours கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இப்போ போகிறது வந்து கொடியாங்கரை ரோடா, அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ரோடு. ஆமாம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுக்கா. லட்சுமி ஸ்டார்ட். ஓகே, லெட்ஸ் கோ. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு விசாரித்ததில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயின் இப்போதைக்கு கிடையாதான் இந்த சைடு ரூட்டு. ஏன்னா இங்கே வந்து அந்த பாலத்து மேலே போகிறதுக்கு வந்து ட்ரெயின் அலோட் பண்ணுவாங்கள்ல, ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் வந்து தற்காலிகமாக நீக்கி வச்சுருக்காங்களாம் அதை. அதனால் வந்து ட்ராக் பக்கத்தில் வேணால் போய் வண்டி ஓட்டலாமே தவிர்த்து ட்ரெயினில் போக முடியாதுன்ட்டாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 o'clock ஆயிடுச்சுல, நம்ம அடுத்தது கொடியாங்கரை பீச் போய்ட்டு அங்கே ஜாலியாக ஒரு பீச் தண்ணியில் ஒரு ஆஃப் ரோடிங்கை முடிச்சுட்டு அப்படியே வேளாங்கண்ணி போய் நைட் ஸ்டே பண்ணுற வேண்டி தான். நாளைக்கு வேறு குட் ஃப்ரைடே வேறு. வேளாங்கண்ணியில் வந்து ரூம்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரில. கிடைக்கலன்னா வேளாங்கண்ணியை அப்படியே நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா இவங்க நைட்டு வந்து வண்டி ஓட்ட மாட்டேன்றாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கொடியாங்கரை போய்ட்டு வேளாங்கண்ணி போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டுவேன் நான். ஏன்னா அவங்க ஆனால் அந்தளவுக்கு ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா நைட்டு நான் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க, நைட்லாம் நாங்கள் ஓட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். வேளாங்கண்ணியில் கிடைக்கும்னு நம்பி போகிறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொடியாங்கரைக்கு இன்னொரு 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. கூகுள் டைம் 6:30 சொல்லிச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரே கன்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 15 minutes பிஃபோர் தான் லஞ்ச் முடித்தோம். ஏன்னா லஞ்ச் நாங்கள் சாப்பிட சொல்ல டைம் வந்து 3:45 ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 4:15 ஆக போகுது. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் தான். முடிஞ்ச அளவுக்கு சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடிடலாம். ஏன்னா இப்போது வந்து கூகுள் டைம் எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா 1 hour 30 minutes தான் காட்டுது. ஸோ இதில் இன்னும் ஒரு 20 minutes நாங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவோம். இப்போ 1 hour 29 minutes தான் காட்டுது. அழகாக இன்னொரு 15 minutes பிஃபோர்னால் இன்னொரு 1.25 மணி நேரம். சூப்பர். 5:30 போயிடலாம் கொடியாங்கரை பீச்சுக்கு. போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பீச்சில் வண்டி ஓட்டணுன்னாங்க, போய் ஓட்டுங்க அந்த பீச்சில் அப்படின்னு சொல்லிட வேண்டி தான். அதே மாதிரி வந்து நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து இந்த கொடியாங்கரை பீச் டு அப்படியே வேளாங்கண்ணி இந்த ரூட்டில் வரீங்கன்னா பயங்கரமாக ஆடு மாடு கிராசிங் ஏகப்பட்டது இருக்குங்க. அதனால் வந்து ஒரு ஸ்பீடு வந்து ஒரு 80 மெயின்டைன் பண்ணிட்டு மாடு ஆடு எதாவது பார்த்தோன்னா அப்படியே ஒரு 60க்கு வந்துடுறது. இப்படி தான் ஓட்டிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் மாடு ஆடு எதுவுமே கிராசிங் இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்கு ஸ்பேஸு. அட் லாஸ்ட் கொடியாங்கரை செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் நமக்கு அந்த பீச் வந்துடும். ஏன்னா இது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இது. ஓகே, நம்ம வந்து கொடியாங்கரை பீச் வந்தாச்சு. ஆக்சுவலாக ரோடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோடு இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு. நாங்கள் ரோடு வந்து இது ஃபுல்லாக பீச் மாதிரி காட்டுதில்ல, ஆனால் இது வந்து ஃபுல்லாக பீச் கிடையாது. ரோடு இன்னும் போயிட்டுருக்கு பாருங்கள் மேப்பில், பார்த்தீங்களா? அது வந்து நேராக அந்த பில்டிங் வரைக்கும் அங்கே வரைக்கும் போயிடும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தான் அலை. அங்கே பாருங்கள் அலை தெரியுதா? இந்த ரோட்டில் தான் இங்கே வந்தால் தான் அந்த அழகாக அந்த இடத்துல பீச்சில் தண்ணியில் அழகாக ஓட்ட முடியும். என்ன மண் மழை பெஞ்ச தண்ணி மாதிரி இருக்குது. ஆமாங்க, மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து மண்ணில் ஸ்டக்கே ஆகாத வண்டி அழகாக போயிடுமே. மண் வந்து லூஸாக இருந்தால் தான் புதையும். ஆக்சுவலாக இது வந்து மண் லூஸாக இல்லை, அதனால் ஈஸியாக போயிடும் இது. ஆனால் என்ன ஸ்டாண்டு போடுறதுக்கு ஏதாவது ஒரு மட்டையை பார்த்து வைக்கணும், இல்லைன்னா ஸ்டாண்டு போட முடியாது. கடற்கரை கிட்ட வந்தாச்சு. ப்ரோ, இன்றைக்கி பார்த்து உங்களுக்கு மண் வந்து மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது, ஈஸியாக போயிடும். நான் லாஸ்ட் டைம் வர சொல்ல மண் அப்படியே மெரினா பீச் மாதிரி இருந்தது. மெரினா பீச் மாதிரி இருந்தது, அதாவது தொரன்னு இருந்தது. இந்த இதில் ஆஃப் ரோட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து புதையாது, அழகாக போயிடும் வண்டி. சரி வாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். எனக்கு ஒரு ரப்பர் செருப்பு கிடச்சிச்சிங்க. இந்த ரப்பர் செருப்பில் புதைச்சிருவேன் இப்போ. எது? இந்த மாதிரி ஒரு செருப்பு எதாவது எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்டாண்டு புதையாது. நான் இப்போ எந்திரிச்சியே இறங்கிடுவேன், ஸ்டாண்டு புதையாது நம்பிக்கையில் இறங்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க, ஊந்தா அப்புறம் 2 வண்டி சேர்ந்து விழும். சூரியன் மறைகிற வரைக்குமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொடியாங்கரை பீச்சுக்கு வந்தாச்சு. பசங்க ஜாலியாக ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆனால் ஆஃப் ரோடிங் எதுவும் பண்ணலை, நான் வண்டி சும்மா தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டயரை பார்த்துருங்களேன், டயர் பரிதாப நிலைமையில் இருக்குது. சென்டரில் ஒன்றுமே இல்லைங்க, இந்த சைடு கொஞ்சோண்டு தான் இருக்குது.
இதை வச்சுட்டு என்னத்தை ஆஃப் ரோடிங் பண்ணுறது. அதனால் வீடு போய் சேர்ற வரைக்கும் ஒழுங்காக வச்சுக்கணுன்றதுக்காக தான் வச்சுருக்கேன். பசங்க பாருங்கள் போயிட்டாங்க, அந்த தண்ணியில் போய் ஆட்டம் போட்டுருக்காங்க வண்டி வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க சுற்றிட்டு வரட்டும். வந்தோடனே ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சிட்டா வந்து வேளாங்கண்ணிக்கு போகலாம். நாளைக்கு குட் ஃப்ரைடேனால வந்து வேளாங்கண்ணியில் ரூம்ஸ் கிடைக்குமா என்னன்னே தெரில, பார்ப்போம். அப்படி இல்லைனா நாகப்பட்டினத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்துட வேண்டியதான். பசங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. பேசாமல் நம்மளும் ஒரு 2 ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பையன் வந்து தனியாக பீச்சுக்கு வந்து மாட்டிட்டானா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, பீச்சில் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வீல் வந்து பாதி வீல் உள்ளே மாட்டிக்கிச்சு, கால்வாசி வீல் இப்போ மாட்டிருக்கு, அப் டு செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்ட வரைக்கும் மாட்டிருக்கு வீல். ஸோ இப்போ ஸ்டாண்ட் போடாமலே வண்டி நிற்குது. இப்போ இந்த பையன் வந்து என்னோட வீடியோ ஏற்கனவே பார்த்துருக்கான், அதனால் வந்து இப்போ அவனே எடுக்க போகிறானா. கமான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. முதல்ல பேக் வீல் தான் பள்ளத்தில் இருக்குது, பேக் வீலில் தான் இழுக்கணும். விட்டுட்டு நீ ஃப்ரண்ட் வீல் இழுத்துட்டு இருக்க ராஸ்கல். அப்படி எடுக்கணும். இப்போ அடுத்தது இன்னும் பள்ளத்தில் விழுவேன். அதெல்லாம் வேணாமா? சரி, ஓகே. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான், ஃப்ரண்ட் வீலை மட்டும் இழுத்துட்டு இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக பேக் வீலை நல்லா சாய்ச்சிட்டு இழுத்துட்டோன்னா வந்துடும். இல்லைன்னா பேக் வீலை சாய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஆக்சிலேட் கொடுத்தோன்னா அப்படியே சுற்றி வந்துடும் வீல். ஸோ இதுதான் சிம்பிள் டெக்னிக். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்காங்க பீச் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பீச் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு பசங்களுக்கு. என்னன்னா வந்து மழை பெஞ்சு ஈரமாக இருக்குல்ல, அதனால் ஜாலியாக ஓட்டிக்கிறாங்க. அடி சுத்து, ட்ரிப்ட் போடு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இன்னும் சன்செட்டுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னாங்க. நான் சன்செட் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சன்செட் முடிகிற வரைக்கும் உட்கார முடியாது. என்ன நம்ம வேறு பிளான் போடுவோம். அடிக்கிறியா? சுத்து, கமான். என்ன நீ அப்படியே போயிடாத, தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன். சரி, ஓகே, நான் இங்கேருந்து கிளம்ப சொல்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்மளும் பீச்சை ஒட்டி வந்தாச்சு. ஆனால் grip இல்லை, டயரில் சுத்தமாக பேட்டர்னே இல்லை. அதனால் நம்ம அப்படியே பொறுமையாக இப்படி போயிட்டு இப்படி யூட்டர்ன் அடிச்சிடலாம். ஓகே பீச்சு, பை பாய். அடுத்தது எப்போ வருவேன்னு தெரில. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கேன். நண்டு ஓடுதுப்பா ஓட்டக்குள்ளே, எல்லா ஓட்டக்குள்ளேயும் நண்டு ஓடுது. அங்கே பாருங்களேன், நண்டு கலர் பார்த்தீங்களா, ரெட்டு கலரில் இருக்குங்க. அங்கே பாருங்கள் அந்த நண்டு பாருங்கள். அங்கே கிட்ட போகிற 2 நண்டு ஓட போகுது பாருங்கள் ஓட்டைக்குள்ளே. ஆரஞ்சு கலரில் இருக்குங்க, ஓட்டர். சரி வாங்க போகலாம். ரைட். நான் வர சொல்ல எப்படி இருந்ததுன்னா, இந்த இடம் வந்து ஃபுல்லாக நம்ம மெரினா பீச் மண் மாதிரி அப்படியே லூஸ் மண்ணாக இருந்தது. இப்போ மழை பெஞ்சனால வந்து மண் வந்து நார்மல் ரோடு மாதிரி இருக்குது. ஆனால் எவ்வளோ நல்லா ஓட்டினாங்க பசங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க. அது வரைக்கும் போதும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது அந்த வண்டியை வந்து லைட்டாக ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சிடணும். ஏன்னா பீச் மண் உப்பு இது இருக்கும், கண்டிப்பாக ரஸ்ட் ஆகிடும். ஏன்னா அது புது வண்டி, நம்ம வண்டி ஏற்கனவே ரஸ்ட் ஆகி முடிஞ்சிட்டாரு, அதனால் பிரச்சனை இல்லை. அவங்கள கூட்டின்னு போய்ட்டு ஒரு வாட்டர் வாஷில் வந்து ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் அடிச்சு விட்டுறலாம். அடிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம வேளாங்கண்ணி போய் ரூம் தேடுவோம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து வேளாங்கண்ணி. அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போவோம். உப்பு ஏறி போகுது பார்த்தீங்களா, கல் உப்பு. ஒரு லாரி ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. எல்லாம் இதை மூடி வச்சுருக்காங்களே, இது எல்லாமே கல் உப்பு தான். அங்கே ஒரு லாரி ஏற்கனவே மூவிங்கில் இருக்குது, இப்போ ஒரு லாரி லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்துன்னு போயினே இருக்கும் போல். இந்த இது ஏன் இவ்வளோ பெரிய மூட்டை போட்டிருக்காங்க? மேபி இது வந்து எடுத்துன்னு போய் எதாவது கம்பெனிக்கு போய்ட்டு எதாவது ப்யூரிஃபை பண்ணி ரேட்டை வந்து டபுள் ட்ரிபிளாக போடுவாங்களோ, இருக்கலாம்ல. ஏன்னா பெரிய மூட்டை எல்லாம் 25 கிலோ பை மூட்டை இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே பொறுமையாக ஊட்டிகிட்டு போவோம். இருட்டுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி போக முடியுதான்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ராகணுன்னே குட் ஃப்ரைடேக்கு வந்து பயங்கரமான லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு ரூம் தான் எப்போ கிடைக்குதுன்னு தெரில. ரூம் கிடச்சா சரி, அதுவும் ஏசி ரூம் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேளாங்கண்ணியில் ரூம் எடுத்தாச்சு. இந்த ரூம் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர், 2 or 2.5 years பிஃபோர் நான் இந்த லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து 800 1000 எவ்வளோ தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து என்னாச்சுன்னா 1200 ஏசி ரூமு, டபுள் பெட் ரூம் இருக்குல்ல, அது ஏசி ரூம் வந்து 1200. இப்போ இந்த 1 வீக் வந்து ஃபங்க்ஷன் போகிறனால வந்து எல்லா லாட்ஜ்லேயும் டபுள் தி ரேட். ஸோ 1000 ரூம்னா 2000, 2000 ரூம்னா 4000, எல்லாம் இப்படி ஆக்கி விட்டாங்களாம். ஸோ இவர் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ரெகுலர் கஸ்டமர்னோடனே நமக்கு வந்து 2400 ரூமை வந்து ஒரு 1800க்கு நமக்கு கொடுத்துருக்காரு. மற்றவர் கூட கீழே இன்னொருத்தர் வந்து 2000க்கு பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு டேரெக்டாக 2000 சொல்லி 1800 கொடுத்தாச்சு. டீல் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். அந்த பொரோட்டா பறக்கும் தெரியுமா,
அந்த கடைக்கு தான் போக போகிறோம். அந்த கடையில் போகிற டைமில் பரோட்டா பறந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே பாய். எது பறக்க வச்சு போடணுமா? இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி இவர் வந்து சம்மர் சாட் அடிச்சிட்டார். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டுனது எல்லாம் சிங்கிள் ட்ராக்கா, ரொம்ப மோசம் ரோடு. அதுவும் அந்த ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம கொடியாங்கரை போகிறதுக்கு ஏகப்பட்ட நாய் மாடு. பா என்ன கிராசிங்கு, நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். பிரேக் அடிக்கிறது, ஸ்லோ பண்ணுறது. சரிவா இப்போது நேத்து வரைக்கும் பரவாயில்ல, பேக் பெயின் மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு ஷோல்டர் பெயின் வந்திருக்கு. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க, இப்போ தான் 900 கிலோமீட்டர் ஓட்டியிருக்க வண்டி ட்ரிப்புன்ட்டு. நாளைக்கு இன்னொரு 350 கிலோமீட்டர் ஓட்டணும். சரியாயிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் அப்படி அப்படியே பழகிடும். அப்புறம் அடுத்தது ஒரு 1500 கிலோமீட்டர் ட்ரிப் போடலாம், அப்புறம் 2000 போடலாம். ஆனால் இந்த ட்ரிப்பு முடிஞ்சப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை வீட்டிலேருந்து 6 மாதம் விட மாட்டாங்க. அடிக்கடி அதே தான் சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் வந்து 10 ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எங்க இன்னைக்கு இப்பயே வந்துரு அப்படின்வாங்க. இதுனா பக்கத்து ஏரியாவில் யாருக்கு இப்பயே வர்றதுக்கு 500 கிலோமீட்டர் சொல்ல வேண்டியதானே, நைட்டு வந்துருவேன்ட்டு. அது சொன்னா ஒத்துக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நீ அடுத்த ட்ரிப் எதுவும் பிளானே பண்ணாத, அனுப்பவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரிவா, பரோட்டா கடைக்கு போகலாம். நம்ம இந்த சோக கதையெல்லாம் பேச தேவை, நம்ம பரோட்டா கடைக்கு போகலாம். போயிட்டு பீச் பரோட்டா வந்து வீச சொல்லி நம்ம வீடியோ எடுப்போம். சரி ரைட், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்படியே பீச்சில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோமா. ஏற்கனவே வண்டி ஓட்டின டயர்டு, 2 நாளாக தொடர்ந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்ல கண்டினியூஸாக. அதனால் வந்து அது ஒரு டயர்டு. ரெண்டாவது இன்றைக்கி ஓட்டினது பயங்கரமான டாஸ்க்குங்க. ரோடு தார் ரோடெலாம் பக்காவாக இருந்தது. பட் ஆனால் என்ன, ஆடு மாடு நாய் இதெல்லாம் கண்டினியூஸாக லைனாக கிராசிங்லேயே தான் இருக்குது எல்லாம். அதனால ஒவ்வொரு வாட்டி 80 வருவோம், மறுபடியும் பிரேக் அடிச்சு 30-40க்கு வந்து மறுபடியும் 80க்கு போவோம். இதே மாதிரி ரேண்டமாக நடந்துகிட்டே இருந்தா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து கொடியாங்கரைக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக அழுத்திட்டு வந்தோம். அந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட கிராசிங்க. அந்த ரோடு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உஷாராக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்பீடு அப்படியே கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால். ஒரு 70-80 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் இப்போ சாப்பிட்டு வந்து பீச்சில் நடந்து வந்துட்டு அப்படியே டேரெக்டாக பெட்டில் சாஞ்சாச்சு. அவ்வளோதான். இதோட உங்களை நாளைக்கு காலையிலே சந்திப்போம். ஓகேவா? நாளைக்கு என்ன பிளான்னா, காலையில் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பீச்சை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 12 மணிக்கெலாம் இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக சென்னை தான். சென்னை போயிட்டு நாளானிக்கு என்ன பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கைத்திலே நடந்து போயிட்டாருங்க. இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேருக்கு இது பெரிய பேக்கெட் வந்து எனக்கு. ட்ரெடிஷ்னல் ஷாப் இன் நாகூர், டோர் டெலிவரி வேர்ல்டு வைடு. செயின் சத்தம் வந்தால் பேராசூட் யூஸ் பண்ணுங்கள், வாங்க ஊற்றலாம். இவர் முடியல, பில்லியன்னால முடியல.